ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக இப்போ எல்லாமே லீவில் இருக்காங்களா, என்ன நடக்குதுன்னா நம்ம பிள்ளைங்க என்ன கேட்பாங்க, ஏதாவது ஒன்று வீட்டில் நம்ம ஏன் செஞ்சு கொடுக்கணும், இல்லைன்னா ஸ்நாக்ஸ் கடையில் தான் நம்ம வாங்கி கொடுப்போம். கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக வீட்டிலையே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு இந்த பானிபூரி மசால் பூரிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம மசாலா பூரியை வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம் ஃபுல்லாக. அதுக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்களேன், ஃபஸ்ட்டில் வந்து பட்டாணி இது எடுத்தாங்க. பட்டாணி வந்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு குறையாமல் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. கூடவே 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் வந்து தோல் சீவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இது கூடயே நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி நாளாக வெட்டி போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். தோலை உரித்து நீங்கள் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா அதோட ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, பெரிய சைஸாக கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன். இந்த பட்டாணி இது கூட போட்டுக்கோங்க. பட்டாணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். குக்கரில் ஒரு விசில் வந்தோடனையும் பட்டாணிலாம் வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். 10 நிமிஷம் கட்டாயம் நான் வைப்பேன். ஒரு சிலர் வந்து 5 விசில் அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து குக்கரை அடுப்பில் வச்சிட போகிறோம். அந்த பூரியும் நம்ம இன்றைக்கி வீட்டிலே தான் போட போகிறோம். வச்சுட்டு இப்போ நம்ம பூரி போடுறதுக்கு அடுத்து என்னென்ன ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூரி செய்யணும் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ரவை தான் செய்யணும். ரவையில் தான் நம்ம செய்யணும். ஒரு 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன் நான். ஓகேங்களா, 1.5 டம்ளர் ரவைக்கு இப்போ பாருங்கள், இது வந்து மைதா மாவு அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ரொம்ப எடுக்கக்கூடாது. 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும். அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, போட்டுட்டு இதை முதல்ல மைதா மாவையும் ரவையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கணும். ரவையை வந்து எப்போவுமே நம்ம பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வைக்கணும். சரியா, அதேமாதிரி ரொம்ப தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட நமக்கு தேவைப்படாங்க. பிறகு கொஞ்சமாக தான் ஊற்றணும், பார்த்து ஊற்றுங்க. நல்லா ஃபுல்லாக, ஏன்னா நம்ம இது செய்யும்போது கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறது, மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. பார்த்து கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரவை வந்து அப்படி நல்ல தண்ணியை உள்வாங்கும். போதும், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவை அப்படியே பிளேட்டு போட்டு நம்ம ஒரு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நமக்கு விசில் வந்தோடனே நான் 10 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை மூடி வச்சு ஃபஸ்ட்டில் ஒரு மூடி வச்சு மூடிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் அந்த மூடி வச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் வதக்க வேண்டியது இருக்குது. இந்த குக்கரை தூக்கி அடுத்த ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம அந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து விசில் வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டவ்வை மாற்றி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதே மாதிரி கட்டாயமாக நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிக்கக்குள்ள ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட ஆயிரும். அது வரைக்கும் நமக்கு இந்த ரவையை வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் ஊறும் போது கரெக்டாக இருக்கும். சட்டி சுட்டுச்சு பாருங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஒரே ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் முதல்ல போட்டு நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். சரியா, வெங்காயம் ஃபஸ்ட்டில் வந்துட்டு ரொம்ப கருக வதக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கும் போதே இங்கே பாருங்களேன், நான் என்னெல்லாம் போட்டுறேன்னு. ஒரு பீஸ் இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு வச்சுருக்கேன், அதையும் அது கூடவே போட்டுருங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகாய் நான் சேர்ப்பேன், அதாவது சில்லி பவுடர் சேர்ப்பேன். இப்போ 2 பச்சை மிளகாய், எல்லாத்துலேயுமே பச்சை மிளகாய் போடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அது கூட சேர்த்து இப்போ நம்ம வதக்க போகிறோம். இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். சரியா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்து கூடவே வதங்கட்டும். பட்டை, வாசனைக்கு பட்டை. ஓகே, சின்னதாக போடுவோமா? சரி, இந்த இருக்கு பாருங்கள். பட்டையில் 2 பீஸ் போடுங்க, போதும், ரொம்ப வேண்டாம். கூடவே ஒரு 3லேருந்து 4 வந்து இது போட்டுக்கலாம், கிராம்பு. கீழே விழுந்துட்டு ஒன்று
கிராம்பு ஒரு 4 எல்லாம் எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு கடைசியில் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன். சரியா? இந்த தக்காளி ஒரு தக்காளி அதையும் இது கூட போடுறேன். பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளிலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப போட்டு வதக்கணும் கிடையாது. ஓகே, இப்போது நம்ம லைட்டாக அந்த ஒரே ஒரு கொத்தமல்லி இவ்வளோண்டு போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இந்த மசாலா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த இது ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஆற வச்சு இந்த மசாலாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே, இது இருக்கட்டும். பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மாஷர் வச்சு டக்குன்னு நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கையும் இதையும் இப்படி அமுக்கி விட்டிங்கனாலே போதுங்க. பாருங்க, அதான் நான் சொன்னேன்ல, இந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் கரெக்டாக வரும். இது அப்படி கை வைக்கிறதுக்குள்ளே அப்படி இதாயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இது கை பட்டாலே அப்படி இது மாதிரி ஆயிரும். இப்போது அதே கடாயை நான் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். நல்லா சிம் பண்ணிக்கோங்க, ரொம்பலாம் ஹீட்டில் வைக்க வேண்டாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன போட போகிறேன்னா வத்தல் தூள் மல்லித்தூள்லாம் போட போகிறேன். அப்படி இல்லைன்னா ரொம்ப கருகிரும். அதனால் இங்கே பாருங்க, முதல்ல ஒரு தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 பச்சை மிளகா மட்டும் தான் போட்டிருக்கோம். அது சும்மா வாசத்துக்கு தான் போட்டோம். சரியா? இப்போது ஒரு ஸ்பூன் போதுமாம்மா? கூட கொஞ்சம் போடணுமா? என் மகன் வேகமாக தலையாட்டுவான் நிறைய போடுங்கன்னு சொல்லிட்டு. 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அப்புறமா பாருங்க, சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா வாசனை கூட கொஞ்சம் கூட இருக்கட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ தான் ஸ்டவ் ஒன்று ஹைலியே பண்ணல, வெறும் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப ஹையில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு கறியிரும். இப்போ எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? அந்த மசாலாவை நம்ம சேர்க்க போகிறோம். தள்ளிக்கூட ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்பூன் இப்போ இந்த மசாலாவை லைட்டாக சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா? அந்த மசாலாவை கொஞ்சம் அந்த மிக்ஸி கழுவின தண்ணியோட கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி சிம்மில் கொஞ்ச நேரம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஏன்னா வந்துட்டு அதோட பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த உருளைக்கிழங்கு நீ சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதை போட்டுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா மேலே எண்ணெய் தெரிய ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பட்டாணி உருளைக்கிழங்கு உள்ளே போட்டுருவோம். ஆக்சுவலாக இன்னும் நான் வந்து உப்பு போடல. பற்றியா தம்பி? ஞாபகப்படுத்தினியா? எனக்கும் ஞாபகம் இல்லை, என் பையனும் எனக்கு ஞாபகப்படுத்தலை. பாருங்கள், இதை வந்து நல்லா கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி, ஏன்னா இது ஊற்றுறோடனே கொஞ்சம் நல்லா திக்காகும். அதில் ஃபஸ்ட்லேயே தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்கண்ணே. இந்த பட்டாணி வேகும் போது கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுட்டோம், மற்றபடி இந்த இதுக்கு நம்ம போடல. அதாவது இன்கேஸ் உங்களுக்கு லாஸ்ட்டில் போட்டதுக்கு அப்புறமா திக்காச்சுன்னா வெண்ணி ஊற்றிக்கோங்கண்ணே, நல்ல வெண்ணி தண்ணியாக. இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா கிளறி விட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ்க்கு மேலேயே நல்ல சிம்மில் போட்டு நான் பண்ணியிருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்து இது வந்து ஆம்ச்சூர் பவுடர், அதாவது என்னென்னா ட்ரை மேங்கோ பவுடர். ஓகே, 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இது வந்து ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது வந்து கொஞ்சம் ஒரு சாட் மசாலா, அது ஒரு 1/2 ஸ்பூன். ஓகேங்களா? இது கடையில் வாங்கினது தான். சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கான அந்த மேலே போடுற அந்த மசாலா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து இந்த பக்கம் மாற்றிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது. உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வெண்ணி வந்து சுடுதண்ணி ஹாட் வாட்டரை ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சா? அடுத்தது பாருங்களேன், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கு. இது பார்த்தீங்கன்னா நல்ல டைட்டாக இருக்கும். ஸ்டவ்வில் வந்து எண்ணெயே சிம் போட்டு சூட் பண்ண வச்சாச்சு. ஏன்னா நம்ம இப்போ வந்து நம்ம பூரி போட்டு எடுக்கணும். ஆமாம், இது பேர் பூரி தானே. இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பிசைஞ்சிட்டு இது வந்து குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கோங்க. பெருசு பெருசாக எடுக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக எடுத்துகிட்டு பூரி உருட்ட வேண்டியதான். இதை பாருங்க, முதல்ல ஒரு 4-5 பூரி இந்த மாதிரி, இவ்வளோ பெருசு கூட வேண்டாம்.
இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டிட்டு டக்கு டக்கு நம்ம வந்து போட்டு எடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா இது ஃபுல்லாக வீட்டிலேயே ஹோம்மேடில் பண்ண போகிறோம். உனக்கு எப்பவுமே 30 ரூபா கொடுத்து தெருவில் சாப்பிட்டு வந்துடும். எல்லாமே வெளியில் கிடைக்கும். பட் வீட்டில் வந்துட்டு அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது ஒரு தானே உனக்கு. அம்மா வேலை ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம எதுவுமே வேலைன்னு நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் கடையில் வாங்கி சாப்பிடணும். என் மகனுக்கு போகணும், வாங்கினோமா சாப்பிட்றணுமா. என்ன தம்பி? இப்போ இந்த குட்டி குட்டி உருண்டையாக நான் உருட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இதை இந்த மாதிரி வச்சுட்டு, அதாவது எப்போவுமே பூரி செஞ்சாலும் சரி, சப்பாத்தி செஞ்சாலும் சரி, அது என்னன்னே எனக்கு தெரியாது. இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் எனக்கு ஒரு நாள் வந்தது கிடையாது. அதனால் நீங்கள் வந்துட்டு இது ரவுண்டு கரெக்டாக வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரவுண்டு வேணும்னா ஒரு பாட்டில் மூடியை வச்சு இப்படி இப்படி நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம வீட்டில் தானே நம்ம பண்ணுறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அழகாக வரணும்னு சொன்னால் அந்த பாட்டில் மூடி வச்சுக்கோங்கண்ணே. இதே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இந்த பூரி வந்து கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 3-4 இது உடச்சி போட்டால் கரெக்டாக இருக்குங்கிறக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் தின்னாக போட்டுக்கோங்க. திக்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதாவது கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். கொஞ்சம் இன்னும் சூடாகட்டும். இது சூடானோடனே நம்ம போட்டு எடுத்து நம்ம ரெடி பண்ண வேண்டியதான். நல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு எதையுமே வந்து மாற்றி விட வேண்டாம், அப்படி விட்டுருங்க. நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போடுறேன். நீங்கள் இதை கொஞ்சம் தயவுசெய்து சின்னதாக போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ எப்படி உப்பு வருது பார்த்தீங்களா? இது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்படி எண்ணெயை மட்டும் லைட்டாக போடுங்க. நல்லா உப்புனதுக்கப்புறமா மாற்றி போட்டுக்கலாம். அது வரைக்கும் அதை டச் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், இது ஊற வைக்கிறதுல கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கட்டாயம் ஊற வச்சுருங்க. ஏன்னா நமக்கு இந்த மற்ற ப்ராசஸ் செய்யும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரை மணி நேரம் தாராளமாக உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர், நல்ல ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் இருக்குங்க. முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அது நீங்கள் இந்த மாதிரி இருக்கவனே உப்புன உடனே டக்குன்னு எடுத்துறாதீங்க. கலர் மாறி நல்லா வரணும். இப்போ பாருங்க 4 போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்குது. இன்னொன்று போட்டுட்டா இன்னொன்று போட்டு விட்டுலாம். இது பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலை. கீழே நல்லா ப்ரௌன் ஆனவொடனே நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. மீதி இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி போடுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக நல்லா உப்பி வந்துட்டுன்னு. இன்னுமே ப்ரௌன் ஆகணும். இது இப்போ டார்க் ப்ரௌன் கலரில் வந்த அப்புறமா எடுங்கண்ணே. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும். நான் எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி ஹையில் வைக்கல. இப்போ முதல்ல ஹையில் வச்சுட்டு அப்புறமா வந்து மீடியமில் மாற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிருக்கு பார்த்தீங்களா? கீழே இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்து மாற்றிட்டு மீதி இருக்கதையும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு எப்படி வந்து செட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நம்மளோட அந்த இது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த அளவுக்கு மொறு மொறு மொறுனுங்க பாருங்க. ஒவ்வொன்றிலையும் 3 போட்டுக்கலாமாடா? இப்படியே போடணும். இங்கே என் பையன் அதுக்குள்ளே பாதி எடுத்து இந்த சாட் மசாலா போட்டு அதை போட்டு இதை போட்டு சாப்பிட்டாச்சுங்க. எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. வீட்டில் செஞ்சது தானே. ஆனால் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் கட்டாயம் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கூட ஒன்று போட்டுட்டா நிறைய இருக்கே. ஓகே, எல்லாத்துக்குமே கூட ஒன்று போடுறேன். எண்ணெய் எதுவுமே குடிக்கல, அப்படியே தான் இருக்குது எண்ணெய் தான். ஓகே, இந்த அளவுக்கு போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம இதை ஊற்றிடலாமா? இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் தண்ணி மாதிரி உங்களுக்கு அந்த கடையிலலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்கண்ணே. இப்போ நான் எடுக்கிறது வந்து என் 2 பிள்ளைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் எடுத்துகிட்ருக்கேன். இதில் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் முதலியே. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக ஆனியன் போட்டுக்கோங்க மேலே. போதுமாடா? இன்னும் வேணுமா ஆனியன்? இவ்வளோ போதுமா? ஆனியன் கூட போட்டால் நல்லா தான்டா இருக்கும். இதில் மாங்காய் துண்டு போடலாமா தம்பி? மாங்காய் போடக்கூடாதுன்னு. ஒரு 2 பீஸ் வந்து தக்காளி, டொமேட்டோவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொத்தமல்லி இதெல்லாம் ஃபஸ்ட்டில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது பாருங்கள், இதுதான் ஹைலைட்டு. அது என்னது?
எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மேலே போடுற இந்த இதுதான். சூப்பராக இருக்கா? இதுக்கு மேலே இன்னும் ஊற்றவா? சாட் மசாலா வேணுமா என் பையனுக்கு அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க சும்மா. ஓகே, சூப்பர். வீட்டிலே செஞ்ச இங்கே பாருங்கள், இன்னும் இருக்குது நம்மகிட்ட, இன்னும் ஒரு இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கோன்னு. அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? அவ்வளோதான். டேஸ்ட் பார்த்துலாமா? இதை போய் யாராச்சும் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்களா? வீட்டிலேயே அவ்வளோ சூப்பராக. அதாவது எந்த ஒன்றையும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு டேஸ்ட் வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த நீங்கள் போட்டுக்கோங்க, நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பூரி, அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக. கட்டாயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.